2026 ஜூலை 15 தியாகச் சுடர் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவினை நாம் கொண்டாடுகிறோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற வரிகளுக்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்தவர்தான் தியாகச் சுடர் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதவி வகித்த போது கோயில் இல்லாத கிராமங்கள் கூட இருக்கலாம், ஆனால் பள்ளி இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த லட்சியத்தினை இதயத்தில் ஏற்றி கொண்டு கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்தார். உயர்நிலை பள்ளிகளை தொடங்கினார். இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். விவசாயிகளிடம் நெல்லினை பெற்று ஓராண்டு காலம் ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தினை தொடர்ந்து அமல்படுத்திய அந்த ஏழை பங்காளனை மறக்கத்தான் முடியுமா? ஆசிரியர் மாணவர் விகிதத்தை பார்த்து அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் அவர்கள் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள், நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே பாடம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாமார்களை வெளியே அனுப்புறதுக்காகவா வந்தோமா என்று எல்லோரும் வேலை பார்க்க ஒரு அரசாணை போடுங்கள் அண்ணே என்று சொல்லி பாதுகாத்தார். அவர் காலத்தில் தான் ஒன்றிய அளவில் ஆசிரியர்களின் முன்னுரிமையினை கொண்டு வந்து பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வினை பாதுகாத்தவர். பெருந்தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டில் மூடி வைக்கப்பட்டிருந்த 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மேலும் 12,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை தொடங்கினார். கிராமப்புற குழந்தைகள் எளிதாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக 1 மைல் தூரத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் உயர்நிலை பள்ளி வரை இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போகின்ற ஊர்களில் ஆசிரியர்களை பார்த்தால், வாத்திமார் உங்களை நம்பிதான் இந்த ஏழை பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கோம், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லிக் கொடுங்கள் அண்ணே என்பாராம். கண்ணதாசன் அவர்கள் பள்ளி கட்டிடங்கள் தோறும் சென்று சுவற்றினை தட்டினால் அது காமராஜர் பெயரினை தான் எதிரொலிக்கும் என்று உணர்வோடு எழுதினார். தொழில்துறை வளர்ச்சி காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி காலம் என்று அழைக்கப்படுகிறது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHEL திருச்சி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் கடலூர் மாவட்டம், இந்துஸ்தான் போட்டோ தொழிற்சாலை கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள் எல்லாம் இவரது காலத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய தொழிற்சாலைகளாகும். தொடக்க கல்வியை கூட முடிக்காத ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தவர் நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் பணியாற்றிய போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உறங்குகிற போது கூட மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றே வாழ்ந்து வந்தார். தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயினை தன்னுடன் அருகில் கொண்டு வந்து பாதுகாக்க தயங்கினார். தாய் வழியில் பொது வாழ்வில் மாசு வந்து விடக்கூடாது என்ற பயம்தான். கிராமப்புற மூதாட்டிகளின் ஒருவராகவே அவரும் வாழ்ந்து மறைந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது 10 ரூபாய் பணமும் 4 வேட்டி சட்டையும் தான் அவருடைய சொத்தாக நாட்டிற்காக விட்டு சென்றார். ஏழை பங்காளனாக பிறந்தவர் ஏழை பங்காளனாகவே தன் வாழ்க்கையை நிறைவு செய்தார். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள். அதனை முத்தமிழ் அறிஞர் தலைவர் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிப்பிட வேண்டும் என்று ஊராட்சி குழு தலைவர் என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியிட்டதுடன் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதற்கு அரசாணையினை வெளியிட்டு பெருமையினை சேர்த்தார். உலகம் உள்ளவரையில் நாடு உள்ளவரையில் கல்வி கண் திறந்தவர் காமராஜர்.
என்று புகழ் என்றும் நிலைத்து நிற்கும்.